Welcome, this is Dr. Anand Krishnan, orthopedic surgeon, and welcome to day 1 of 25 days, 25 videos. In the 25 days, we will bone and bone related problems discuss which is prevalent among the community. So day 1 we will how to prevent arthritis. மூட்டு வலி எப்படி prevent பண்றது அப்படின்றத. So arthritis ஒரு inflammation of the joint and அதனால inflammation ஆகிறதுனால pain வரும், swelling வரும், redness வரும், movement disturbance வரும், and அது depends on எங்க arthritis எங்க pain வருதுன்றத பொறுத்து அதோட symptoms எப்படி manifestate ஆகும்ன்றத பொறுத்து தான். So arthritis பத்தி நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்திருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த 5 விஷயங்கள் நம்ம செய்தா இந்த ஆர்த்ரைட்டிஸை பிரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட ரிசர்ச்ல நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நம்பர் 1, adequate weight maintenance. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம் தான். சில பேரால அதை அச்சீவ் பண்ண முடியுது, சில பேரால அச்சீவ் பண்ண முடியாது. பிராக்டிகலா யோசிக்கணும் அப்படின்னா எவ்வளவு நீங்க ஹைட் இருக்கீங்களோ, சென்டிமீட்டர்ஸ்ல எவ்வளவு ஹைட் இருக்கீங்களோ -100 பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுடைய ஐடியல் பாடி வெயிட். அதுல இருந்து ஒரு 5 kgs வரைக்கும் நீங்க எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். பட் ஆனா அதுக்கு மேல போகும்போது உங்களுடைய சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஆர்த்ரைட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத விஷயம். நம்பர் 2, ஆக்டிவ் மூவ்மெண்ட்ஸ். நம்ம ரொம்ப ஒரு செடென்டரியான லைஃப் ஸ்டைல் இருக்கு, உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஜாபா இருக்கு அப்படின்னா every 20 minutesக்கு just 20 seconds நீங்க மூவ் பண்ணணும். அதாவது நீங்க கை கால் மூவ் பண்றதோ இல்ல கால் மூவ் பண்றதோ ஒரு ஃபிக்ஸட் பாஸ்டர்ல இருந்து நீங்க have to move out and then go on a active movement so that உங்களுடைய joint lubrication எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் and pain modulators எப்பவுமே கம்மியாவே இருக்கும். நம்பர் 3, exercises. இப்போ வாக்கிங்கே ஒரு எக்ஸசைஸா தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ஆனா going to gym and going to a target specific exercise center or for example நமக்கு ஒரு knee pain இருக்கு அப்படின்னா அதுக்கான ஸ்பெசிபிக்கான எக்ஸசைஸ் செய்யறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஆர்த்ரைட்டிஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருந்து செகண்ட் ஸ்டேஜ்க்கோ இல்ல ஆர்த்ரைட்டிஸ் வராமே பிரிவென்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்பர் 4, ரிடக்ஷன் ஆஃப் சுகர் இன் யோர் டயட். சில பேர் சொல்லுவாங்க டயட்டே கண்ட்ரோல் பண்ணும், அதெல்லாம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் உங்களோட ஃபுட்ல இருக்கக்கூடிய சுகர்ஸ் கம்மி பண்ணுங்க. அதாவது நீங்க எஸ்பெஷலி நீங்க டயபெட்டிக்கா இருந்தீங்கன்னா உங்களோட சான்சஸ் ஆஃப் ஹேவிங் an arthritis is more. ஸோ அதனால டயட்ல இருக்கக்கூடிய சுகர்ஸோ நீங்க கன்சியூம் பண்ணக்கூடிய சுகர்ஸை நீங்க கம்மி பண்றது ரொம்ப நல்லது. நம்பர் 5, ஒரு knee pain ஒரு ஜாயிண்ட் பெயின் வந்துருச்சு அப்படின்னா அதை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் the most important cause for among of all these things negligence of the pain. Never ignore your pain. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு பெயின் வந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணாம ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு அண்ட் அதுக்கான என்ன ரெமிடியோ அதை நம்ம எடுக்கிறது நல்லது. ஸோ இந்த 5 சிம்பிள் டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆர்த்ரைட்டிஸை நீங்க ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் யுவர் ஆர்த்ரைட்டிஸ் செட்டிங் இன்சைட் இஸ் inevitable but still can be preventable. But the prevention has to start early and never it should be a too late phenomenon. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. மேபி இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.